நாட்டில் ஆற்றங்கரில் பறந்து விருந்து கிளைகளும் கூடிய வானொலி மரங்கள் சூழலில் பெரிய மதில் கொண்டதாக அமைந்துள்ள ஆலயமே பெருந்தலையூர் மகிழீஸ்வரநாதர் கோயிலாகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, ஆப்பக்குடல் கவுந்தப்பாடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும், அங்கேருந்து ஒரு ஆப்பக்குடல் சக்தி சுகர்ஸ் இருக்குது, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க இந்த பெருந்தலையூர் மகிழீஸ்வரர் கோயிலாகும். 1924ஆம் பண்டிகை ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் இவ்வாலயம் 3 நாட்கள் முழுகி கிடந்ததாக ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். இவ்வாலயத்தில் லிங்க வடிவில் எழுந்துள்ள சிவபெருமான் சுயம்பிலிங்கமாக வடிவத்தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 900 வருடம் பழமையான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே படங்களாக பிடிச்சி வச்சுருக்காங்க. சிவபெருமானை பார்த்திங்கன்னா மகிழீஸ்வரர் திருமகிழ் வனமுடைய நாயனார் என்றும் திருநாமங்களும் போற்றப்படுகிறார். அம்பாளின் திருநாமம் பிரகன் நாயகி, பெரிய நாயகி என்றும் நாமங்களுடன் அழைக்கப்படுகிறார். அக்காலத்தில் இங்கு மகிழ மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருந்ததால் இவ்வனத்துக்கு இடையே எழுந்தருள் லிங்கமானதால் மகிழ வனமுடைய நாயனார் என்றும் பெயர் காரணமாக கருதப்படுகிறதுங்க. பெருமான வணங்கி வந்துள்ளார்கள். வாணி நதிக்கரையில் அமைந்துள்ள 5 ஆலயங்களில் சிவலிங்க மூர்த்திகளை துர்வாச முனிவரை பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் காலையிலிருந்து தொடங்கி மாலை முடிவதற்குள் 5 ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வந்தார் என்று செவிவழி செய்திங்க. துர்வாச முனிவர் கிணற்றை வெட்டி அதிலிருந்து பூசைக்காக நீர் எடுத்து கொண்டார். கோடையில் கிணறு வற்றி போனதால் வருந்திய முனிவர் வடக்கு முகமாக திரும்பி நீரை வேண்டி நீ வா என்று பொருள்படி வாணி என்று கூறப்பட்டதாகும். உடனே நீரை பெருக்கெடுத்து ஒரு நதியாக ஓட செய்ததாகவும் வாணி என்று அழைக்கப்பட்டதால் வாணி நதி என்று பெயரிட்டு பின்னர் மருவி பிற்காலத்தில் பவானி என்று ஆயிற்று. இது பவானி சாகரில் வரக்கூடியது. பவானி சாகர் கொடிவேரி அணைக்கெல்லாம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த நதி இந்த ஆத்தங்கரை வழியாக போயிடுங்க. அதாவது சிவாலயம் வழியாக போய் பவானியில் அந்த காவேரி ஆறுக்கு ஒரு இடத்துல கூடுதலில் சங்கமம் ஆகிடும். அங்கேருந்து அப்படியே காவேரி நதியாக பெருக்கெடுத்து நம்ம தஞ்சை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் போகக்கூடிய தண்ணி இந்த தண்ணியோட கலக்கம் தான். இக்கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 வருஷம் பழமையான கோயில்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இப்போ பெயிண்டிங் எல்லாம் பண்ணி விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலெல்லாம் படங்கள் வரைஞ்சிருக்காங்க. சுற்றியுமே பாருங்க, மதில் சுவர் கட்டி விட்டு மேலே ஃபுல்லாக எல்லாம் அந்த அளவுக்கு வரைகலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் அருமையாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. அற்புதமான தலம். நேரம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோட்டிலேருந்து கவுந்தப்பாடி இந்த 5 கிலோமீட்டர் தொலைவுங்க. நல்ல ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக போயிட்டாங்க. சிவாய நம. நன்றி, வணக்கம்.